ரெசிபிஸ்ல இன்ஸ்டன்டா நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். எப்படி மாங்காவை பார்த்த உடனே வாங்கி கட் பண்ணி ஊறுகாய் போடுறோமோ அதே மாதிரி இந்த நெல்லிக்காவையும் போடலாம். வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா ஹார்டான காயா பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சிருங்க காத்துல. அப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அந்த சீடை தவிர மற்றது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அது காயட்டும் ஒரு 5 மினிட்ஸ். அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சூடான எண்ணெயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நான் சூடு பண்ணியிருக்கேன். அந்த சூடான எண்ணெயில நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த நெல்லிக்காவை சேர்த்துடுறோம். நான் இது கட் பண்ணி 15 மினிட்ஸ் ஆனதுனால அது கொஞ்சம் நிறம் மாறி இருக்கு. அதனால ஒன்றும் இல்லை, அது டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். அது ட்ரையா இருக்கு அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ நான் அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இது சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணெயை வந்து மேலெல்லாம் படுற மாதிரி நல்லா இதை போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் நஞ்சம் இருக்க அந்த தண்ணியும் வந்து அதில் போயிடும். அந்த ஈரத்தன்மை அது உள்ள ஜூஸ்லேருந்து வந்துட்டே இருக்கும். அந்த ஈரத்தன்மையும் அது போயிடும். அதுக்காக தான் இந்த சின்ன ப்ராசஸ். நம்ம மாங்காய் மாதிரி டைரக்டாக உப்பு மிளகாத்தூள் சேர்த்து சாப்பிட முடியாது, ஏன்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்ட் ஆகிக்கிறதுக்காக தான் வந்து நம்ம லேசாக வதக்கிக்கிறோம். ரொம்ப வதக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதை நம்ம நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய நாளும் வந்து நம்ம இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 to 1.5 months வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் எல்லா இதுலேயும் படுற மாதிரி நான் அதை மேலேயும் கீழேயும் பெரட்டி வதக்கிக்கிறேன். கொஞ்சம் ஒரு 10% வந்து அது சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், அது நம்ம போடும் போது ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ கீழேந்து பெரட்டி எடுக்கிற காயெல்லாம் பாருங்க, கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அதனால இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. டைரக்டாக நிறைய எண்ணெயில் இதை தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெயும் காஞ்சிரும். அப்புறம் ஊறுகாய் உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் வாசனை வந்துடும். அதனால தான் முதல்ல இந்த மாதிரி பெரட்டி எடுத்து அதை தனியாக வச்சுக்கலாம். தனியாக வச்சுக்கிட்டு மறுபடியும் ஊறுகாய் செய்யறதுக்கு முதல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன டிப்ஸும் வந்து தெரியும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எழுதி அனுப்புங்க. இப்போ அந்த நெல்லிக்காய் எல்லாமே கோட் ஆயிடுச்சு, வதங்கிடுச்சு. நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே வானலியில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை இப்போ சூடுபடுத்தியிருக்கேன். அது நல்லா காயட்டும். ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நான் 1.5 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மிளகாய் பொடியை இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே இந்த எண்ணெயிலேயே பொரியட்டும். இது ஒரு 30-40 செகண்ட்ஸ்க்குள்ள பொரிஞ்சிரும். ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நீங்க தனியா வதக்கி வச்சிருந்த நெல்லிக்காயை இதுல நம்ம சேர்த்துடலாம். அப்ப ஈஸியா இந்த காரம் எல்லாமே அதுல கோட் ஆயிடும். அதுக்காக தான் நம்ம முன்னாடியே வந்து அதை ஒரு லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இல்லைன்னா அந்த ஈரத்தன்மையில இது எல்லாமே ஒட்டி வேகிற மாதிரி ஆயிடும், ஃப்ரை ஆகிற மாதிரி ஆகாது. அதுக்காக தான் இப்ப நான் அந்த நெல்லிக்காயை வந்து இதுல சேர்த்துட்டேன். இப்போ மொத்தத்தையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் இந்த நெல்லிக்காய் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். ஒரு 10% மட்டும் வெந்த நெல்லிக்காய் வந்து ஒரு 40-50% வரைக்கும் வேக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அது இந்த கடாயில இருக்கட்டும். இதை பெரட்டிட்டே இருங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் அந்த காரம் இருக்க மாதிரி இருக்கும், மற்ற நெல்லிக்காயெல்லாம் வந்து அதே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். நல்லா பெரட்டிக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலயுமே அந்த காரம் மஞ்சப்பொடி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயாச்சு. ரொம்ப அருமையா வதங்கிருக்கு எல்லா காயுமே. இப்ப நல்லா சுருங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக டேபிள் சால்ட் சேர்க்கிறேன். உங்களுக்கு அளவு தெரியும் அப்படின்னா நீங்க கல் உப்பும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுல 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி நான் இதுல சேர்த்திருக்கேன். நீங்க ஸ்டோர் பாட் கிடைச்சாலும் வாங்கி சேர்த்துக்கலாம். அந்த வெந்தய பவுடரும் ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் தான். அதனால அதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, அதை கண்டிப்பா சேர்த்துருங்க. அது டேஸ்டும் கொடுக்கும், அதே மாதிரி இந்த ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் அதை இன்னைக்கு வீட்லயே வறுத்து பொடிச்சு சேர்த்திருக்கேன். இப்ப அந்த உப்பும் வெந்தய பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ நம்ம விட்ட அந்த எண்ணெய் மொத்தத்தையுமே வந்து அப்சார்ப் பண்ணிருக்கு இந்த ஊறுகாய். இதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க மேல வந்து முழுகிற அளவுக்கு எண்ணெயை விட்டீங்கன்னா தான் ஊறுகாய் வந்து கெடாம இருக்கும். அதனால நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் எண்ணெயை இதுல சேர்த்துக்க போறேன்.
நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெயை வந்து நீங்கள் கடைசி ஊறுகாய் காலியாகிற வரைக்கும் அதில் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போதான் அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இது ரெஃப்ரிஜரேட் பண்ணாமல் வெளியே வச்சிங்கனாலுமே வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு கெடாமல் இருக்கும். இப்போ பாருங்க, அந்த உப்பு, அந்த வெந்தய பவுடர் எல்லாமே சேர்ந்தாச்சு. நான் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயை சேர்க்குறேன். கொஞ்சம் அது சூடு ஏறினா போதும். மொத்தமாக நீங்கள் எண்ணெயை முதலே கொட்டிட்டிங்கன்னா அந்த ஊறுகாய் வெறும் எண்ணெய் வாசனை வரும். இப்போ நமக்கு அருமையாக ஊறுகாய் தயாராயாச்சு. இந்த ஊறுகாயை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2 to 3 வீக்ஸ் கெடாமல் இருக்கும். அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் ஸ்டோர் பண்ண வேண்டாம். ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 மந்த்லேருந்து 1.5 months வரைக்குமே கண்டிப்பாக கெடாமல் இருக்கும். பார்க்கும் போதே நமக்கு சாப்பிடணும் போல இருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கவங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க.